வில் முறிந்த அடுத்த கணமே ஜனக மன்னர் தன் அமைச்சர்களை அழைத்து, உடனே அயோத்தி மாநகரத்திற்கு நம் தூதுவர்களை அனுப்புங்கள். என் மகள் சீதையின் சுயம்வர போட்டியில் தசரத சக்கரவர்த்தியின் மூத்த மகன் ராமர் வெற்றி பெற்ற செய்தியை கூறி அவர்களை திருமணத்திற்கு அன்போடு அழையுங்கள் என்று கட்டளையிட்டார். அதிவேக குதிரைகளில் புறப்பட்ட தூதுவர்கள் அயோத்தியை அடைந்து தசரதரிடம் இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறினர். தன் பிள்ளைகளின் வீரத்தை கேட்டு பெருமிதம் கொண்ட தசரத மன்னர் உடனே தன் படை பரிவாரங்களுடனும் அந்தணர்களுடனும் மிதிலை நோக்கி புறப்பட்டார். அயோத்தியின் பிரம்மாண்ட அரச ஊர்வலம் மிதிலை நகரின் எல்லையை வந்தடைந்தது. அலங்கரிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான யானைகள், தங்கத் தேர்கள், குதிரை படைகள் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க தசரத சக்கரவர்த்தி, கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா ஆகிய 3 மகாராணிகளுடன் பரதன் மற்றும் சத்ருகனனும் மிதிலைக்குள் நுழைந்தனர். மிதிலை நகர மக்கள் வீதிகளின் இருபுறமும் கூடி நின்று மலர்களை தூவி இந்த மாபெரும் அரச குடும்பத்தை வரவேற்றனர். ஜனக மகாராஜா தன் தம்பி குசத்வஜனுடன் நேராக நகரின் நுழைவாயிலுக்கே வந்து தசரதரை ஆரத் தழுவி வரவேற்றார். இரு நாட்டு அரச குடும்பங்களும் ஒன்றாக இணைந்து அரண்மனைக்கு சென்ற வேளையில் மிதிலை நகரின் மங்கள கொண்டாட்டம் 100 மடங்கு அதிகரித்தது. பிரபஞ்சமே ஆவலோடு காத்திருந்த அந்த திருக்கல்யாண நாள் வந்தது. அரண்மனையின் மையத்தில் அமைக்கப்பட்டிருந்த திருமண மண்டபம் பார்ப்பவர் கண்களை பறிக்கும் வகையில் சொர்க்கலோகமே பூமிக்கு இறங்கி வந்தது போல் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பளபளக்கும் பளிங்கு தரைகளில் எரியும் ஆயிரக்கணக்கான நெய் விளக்குகளின் ஒளி பிரகாசமாக எரிந்தது. மண்டபத்தின் தூண்கள் முழுவதும் வாசனை மிகுந்த மல்லிகை, ரோஜா மற்றும் சாமந்தி பூக்களால் ஆன மாலைகளால் மூடப்பட்டிருந்த நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட பிரம்மாண்ட பந்தலின் கீழ் தெய்வீக அக்னிகுண்டம் வளர்க்கப்பட்டிருந்தது. வசிஷ்ட முனிவர், விஸ்வாமித்திர முனிவர், சதானந்தர் போன்ற மாபெரும் மகரிஷிகள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உலக நன்மைக்காகவும் இந்த தெய்வீக தம்பதிகளுக்காகவும் தூய்மையான வேத மந்திரங்களை முழங்கத் தொடங்கினர். மங்கள வாத்தியங்கள் மென்மையாக ஒலித்து கொண்டிருக்க திருமண சடங்குகள் முறைப்படி ஆரம்பித்தன. சபையே அமைதியாக காத்திருந்த அந்த உன்னத தருணத்தில் மணமகனாக இளவரசர் ராமர் மண்டபத்திற்குள் நுழைந்தார். அவர் பட்டு பீதாம்பரம் உடுத்தி வாசனை திருநீரும் சந்தனமும் அணிந்து முகத்தில் எப்பொழுதும் இருக்கும் அந்த அமைதியான புன்னகையோடு நடந்து வந்து ஆசனத்தில் அமர்ந்தார். அவரை தொடர்ந்து தோழிகள் புடைசூழ அன்னை ஜானகி மெல்ல படியிறங்கி மணமேடைக்கு வந்தாள். சீதாதேவி தங்க பட்டு புடவை உடுத்தி நவரத்தின நகைகள் மின்ன தலையில் மல்லிகை பூச்சூடி வெட்கத்தால் லேசாக சிவந்த முகத்தோடு கீழே குனிந்தவாறே நடந்து வந்தாள். நந்தவனத்தில் முதலாக பார்த்த அதே முகத்தை இன்று மணமேடையில் தன் கணவனாக பார்க்கும் பொழுது அவளது கண்கள் ஆனந்தத்தில் பிரகாசித்தன. ராமரும் தன் காதலும் கருணையும் நிறைந்த பார்வையை சீதையின் மீது பதித்தார். அந்த தெய்வீக தம்பதியினரை ஒன்றாக பார்த்த சபையினர் அனைவரும் இவர்களே உலகை காக்கும் லட்சுமி நாராயணன் என்று மனதிற்குள் வணங்கினர். திருமணத்தின் மிக முக்கியமான சடங்கான கன்னிகாதானம் தொடங்கியது. ஜனக மன்னர் சீதையின் கரங்களை ராமனின் கரங்களில் எடுத்து வைத்து, இதோ என் மகள் சீதை இன்று முதல் உனது நிழலாக, உனது தர்ம பத்தினியாக உன்னுடனே இருப்பாள் என்று கூறி பவித்திரமான நீரை
ராமர் கைகளில் ஊற்றினார். அதைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் விண்ணை தொட, கெட்டி மேளம் முழங்க, சங்குநாதம் ஒலிக்க, ராமர் சீதையின் கழுத்தில் மங்கள நாணான திருமாங்கல்யத்தை கட்டினார். தேவர்கள் வானத்திலிருந்து கற்பக தருவின் மலர்களை அள்ளித் தெளித்து ஆசிர்வதித்தனர். இந்த தெய்வீக திருமணத்தோடு சேர்த்து ஜனகரின் வேண்டுகோளின்படி மேலும் 3 திருமணங்கள் அதே மேடையில் நடந்தன. லட்சுமணனுக்கும் சீதையின் தங்கை ஊர்மிளைக்கும், பரதனுக்கும் ஜனகரின் தம்பி மகளான மாண்டவிக்கும், சத்ருகனனுக்கும் சுதகீர்த்திக்கும் என ஒரே பந்தலின் கீழ் 4 சகோதரர்களுக்கும் மிக சிறப்பாக திருமணம் நிறைவேறியது. மிதிலாபுரியே பேரானந்த கடலில் மூழ்கியது. 4 ஜோடிகளும் பெரியோர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றனர். இவ்வாறாக உலகமே போற்றும் மிதிலையின் மகா உன்னதமான சீதாராமர் திருக்கல்யாணம் மிக இனிதே நிறைவு பெற்றது. சீதையின் கரம் பிடித்து தம்பிகளுடன் மகிழ்ச்சியாக அயோத்தி நோக்கி புறப்பட்டார் ராமன். ஆனால் மிதிலையின் எல்லையை கடக்கும் முன்பே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நடுங்க வைக்கும் ஒரு பெரும் இடிமுழக்கம் அவர்கள் வழியை மறித்தது. கோபத்தின் உச்சத்தில் கையில் கோடாரியோடு ராமனின் முன்னே வந்து நிற்கும் அந்த மகா முனிவர் யார்? ராமாயணத்தின் அடுத்த அதிரடி எபிசோடில் காண்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.